அதுக்கு சொல்லி நான் சொன்னேன், சாஸ்திரத்திலே முக்கியபக்ஷம் கவுணபக்ஷம் ரெண்டு பட்சம் சொல்லி 1008 காயத்ரி ஜபம் பண்ணுங்கிறது முக்கியபக்ஷம். அது அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்த, திரிகாலங்களிலையும் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு அப்படி டைம் கிடைச்சிட்டு இருந்தது. நீங்க சொல்றீங்க எனக்கு அவ்வளவு டைம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி, பரவாயில்லை, கவுணபக்ஷமாக 108 காயத்ரி பண்ணுங்கோடு. 1008 பண்ண முடியல என்ன ஒன்னும் பரவாயில்லை, 108 பண்ணினாலும் போரும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுவும் பண்ண முடியல எனக்கு 32வது பண்ணுங்கோள்னு சொல்லிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, சந்தியாவனத்தை விடறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்கிறேன். அதுக்கு மட்டும் வழி கிடையாது, அது தீர்மானமா சொல்றேன். உனக்கு உபநயனமாயி விதிவத்தா உனக்கு பிரம்மோபதேசம் ஆனதுக்கு அப்புறம் நீ கடைசி முடிய சந்தியாவந்தனத்தை செய்யத்தான் வேணும். அதை யாரும் கூட எனக்கு சந்தியாவந்தனம் நான் செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது. அப்படி சொன்னா அது ரொம்ப தவறாயிடும். அது சமயம் ஜாஸ்தி கிடைக்கல, எங்க இருக்கிற சமயத்தில் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு செய்யலாம். எனக்கு கொஞ்சம் கூட டைமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நீ சொன்னால் அது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு டிவி பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கிறது, பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது, வம்படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது, சந்தியாவனத்துக்கு மட்டும் டைம் கிடைக்கிறது இல்லை. இது யாராவது நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அதுக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டாக்க, சந்தியாவந்தனம் பண்றதுக்கு மனசு இல்லை. அதுக்காக இந்த காரணங்கள் எல்லாம் சொல்ற.